வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உபாகமும் 31 அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி கேட்போம். உபாகமும் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தம், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாத வாக்குத்தத்தம், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. அப்போ கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். போகிறவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி கேட்போம். யாத்திராகமும் பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கவனிங்கள், அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள். அவங்க கண்களை எங்கே ஏறெடுத்து பார்க்கணுன்னா, கர்த்தரை நோக்கி ஏறெடுத்து பார்க்கணும். வேதம் சொல்லுது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். அப்போது முன்னே போகிற கர்த்தர் அவர்கள் பார்த்திருப்பார்னால் அவங்களுக்குள்ள என்ன வந்திருக்காது? பயம் வந்திருக்காது. இப்போ யாரை பார்த்தாங்களா? அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னே ஒரு மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கடந்து வந்திருக்கிறார். நாம் யாரை பார்க்கணுன்னா, நம்மளை அழைத்தவரை பார்க்க வேண்டும், உங்களை நடத்துகிறவரை பார்க்க வேண்டும், உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தவரை பார்க்கணும். அல்லேலூயா. உங்களை பயமுறுத்துறவங்கள, உங்களை குறித்து அசட்டே பண்ணுறவங்கள நீங்கள் பார்க்க தேவையில்லை. அல்லேலூயா. இந்த மாதத்தில் யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். அவங்க கண்களை ஏறெடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா பின்னே வருகிறதை கண்டார்கள், பயந்தார்கள், திகில். அவங்களுக்குள்ள ஒரு புலம்பல் வந்துச்சு பாருங்க. அல்லேலூயா. அவங்க மரணத்தை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மரணத்தை குறித்து அங்கேவே ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்கலாம்ல. ஏன் அங்கே ஓங்கிய புயத்தோடு கூட அங்கே ஆண்டவர் வல்லமையை தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வர காரணம், அங்கே அவர்களை மறிக்கிறதுக்கு கொண்டு வரவில்லை, அவர்களை வாழ வைக்கிறது கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாருன்னா உங்களுக்கு உண்டான பயத்தை கர்த்தர் நீக்குவார். அல்லேலூயா. இவர்கள் பயப்படும் போது வேதம் சொல்லுகிறது, 19ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கி. பாருங்க, இங்க ஆண்டவர் முன்னே போன ஆண்டவர் இப்ப எப்படி வராரா? பின்னாடி வந்து. அல்லேலூயா. ஏன் பின்னாடி வர்றாரு? அவங்க பயப்படுறாங்க. அல்லேலூயா. ஒரு இருட்டு, ஒரு பெற்றோர் பிள்ளைகளை கொண்டு போகும்போது பிள்ளைகள் பயப்படுவாங்க. அல்லேலூயா. அப்போ உடனே நம்ம அவங்களுக்கு கூட இருக்கும்போது அவளுக்கு அந்த பயம் நீங்குகிறது. வேதம் சொல்லுது, எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ஒன்றோடு ஒன்று
சேராதபடிக்கு அல்லேலூயா அல்லேலூயா அவர்கள் நடுவிலே வந்து எகிப்தருக்கு அந்தகாரமும் இஸ்ரவேலுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருப்பாருனால் ஆண்டவர் எப்படி இருப்பாரா? இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கூட இல்லைன்னா என்ன இருக்கும்? அந்தகாரம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தந்தை, ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதன். ஆனால் அவருடைய பிள்ளை பாருங்க, ஆபிரகாம் மரித்த பிறகு ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், ஒரு பஞ்சம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் ஈசாக்கோடு பேசுகிறார். ஆதியாகமம் 26:24. ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து ஊழியக்காரனாகி ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னா ஆபிரகாம் மரிச்சிட்டாரு, ஆனால் ஈசாக்கு இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? நானும் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன். அல்லேலூயா. நீங்களும் நான் ஆராதிக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு சுதந்திரவாளியாய் மாறும்போது, நாம் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் நம் பிள்ளைகளோடு கூட இருப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் பயந்திருந்த வேளையில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன். எப்படி சொல்றாரு பாருங்கள். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவனுக்கு எதிராக பொறாமை கொண்டார்கள், அவனுக்கு எதிராக வாக்குவாதம் பண்ணினார்கள், ஒரு பெரும் கூட்டத்தார், நெருக்குதல். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருப்பாரனால், உங்களோடு இருப்பாரனால் அங்கே ஒரு தொழுகை இருக்கும். அல்லேலூயா. நீ பயப்பட தேவையில்லை, நீ கலங்க தேவையில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார், கர்த்தரின் கரத்தில் இருப்பவர்களை கைவிட மாட்டார், தமக்கு பிரியமான ஜனத்தை கைவிட மாட்டார். அல்லேலூயா. 3 காரியங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார், கர்த்தரின் கரத்தில் இருப்பவர்களை கைவிட மாட்டார், தமக்கு பிரியமான ஜனத்தை கைவிட மாட்டார். முதல் காரியம், கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். சங்கீதம் 9:10. சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கவனிங்கள், உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடினால் அவரை கண்டடைவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடாவிட்டால் அவரை நீங்கள் பார்க்க முடியாது. அல்லேலூயா. பார்க்க முடியாதுன்னு உன் காரியம் வாய்க்க முடியாது. நீ எவ்வளோ உழைக்கலாம், எவ்வளோ எதிர்பார்க்கலாம், எவ்வளோ பிரயாசப்படலாம், எப்படிப்பட்ட மனுஷனை போய் சந்திக்கலாம், வாய்க்காது. அல்லேலூயா. கர்த்தரை நீ தேடணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு கர்த்தர், முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி நீ தேடு. தேடினா நீ எதெல்லாம் எதை முக்கியப்படுத்துகிற கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அல்லேலூயா. ராஜா கூட இருதயத்தை திருப்புகிற ஆண்டவர் அவர். அல்லேலூயா. ரதங்களை உருளைகளை தானாக சுழல வைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பார்வோனே கடினப்படுத்து இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற ஆண்டவர். அவர்கிட்ட நீ ஃபஸ்ட்டு நீ கொடுத்துட்டீங்கன்னா, யார் இருதயத்தை தொடணுமோ, யார் இருதயத்தை திருப்பணுமோ, யாரிடத்துல பேசணுமோ அவர் பேசுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் இங்கே சொல்லுகிறது,
ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவரே அடைக்கலமாக இருக்கிறார். நீங்கள் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அங்கே பார்க்கும்போது 1ஆம் வசனத்தை வாசிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. யாருங்க? மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், பார்த்தீங்கன்னா சேயீர் மலை தேசத்தார். ஒரு 3 கூட்டத்தார் என்ன செய்கிறார்னா, இந்த யோசபாத்துங்கிற ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் பண்ணாங்க. இப்போ நமக்கு ஒரு வேலை அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் காணப்படுகிறது. குடும்பத்துக்கு எதிராய், நம்முடைய வருமானத்துக்கு எதிராய், பிள்ளைகளுக்கு எதிராய், நம்முடைய சரீரத்துக்கு எதிராய், நம்முடைய ஆத்மாவுக்கு எதிராய் பல யுத்தங்கள் நேரிடுது. நம்ம என்ன பண்ணணும்? அந்த நேரத்தில் சில வேளை நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுத்துறோம். அல்லேலூயா. என்ன பண்ணுறோம்? நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுத்து நம்ம ஆவி என்ன பண்ணுறோம்? ஆவி அனலை குறைச்சிருக்கோம். அல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் அந்த யுத்தம் நமக்குள்ளே இருக்கும்போது, யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் இருதயத்தில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் உண்டாகிற ஒரு யுத்தம், இதை அடக்கக்கூடிய ஒரு வல்லமை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த யோசபாத்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு தேவ மனுஷன். இவர் என்ன செய்கிறார்? நீங்கள் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே யோசபாத்து உபவாசத்தை கூறுவித்தான், கர்த்தரை தேடும்படி, சகாயம் கிடைக்கும்படி. அல்லேலூயா. சகாயம் என்பது துணை, உதவி. கர்த்தர் தான் நமக்கு உதவி. ஆபத்தில் அவர் தான் நமக்கு உதவி, அவர் தான் நமக்கு ஆதரவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே நமக்கு ஆதரவு. நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை தேடும்போது அவர் நம்ம என்ன பண்ணுறாருன்னா நமக்கு சகாயத்தை உண்டாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நீ பயப்படாதே, உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்து நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஒரு பெரிய பயம் யோசபாத்துக்கு. அல்லேலூயா. பெருக்கூட்டத்தார் அவர்கள் தீமை செய்யும்படி வருகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் சுதந்திரத்துக்கு விரோதமாக துரத்திவிட நினைக்கிறார்கள். வசனத்தில் 11 சொல்லுது, துரத்திவிட நினைக்கிறார்கள். இல்லை போதுமான துரத்திவிட நினைக்கிறார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்க ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளாதபடி துரத்திவிட நினைக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, ஒரு நன்மை நீ அனுபவிக்க கூடாதபடிக்கு, அப்படி ஒரு சத்துரு எழுமனை எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் என்னவா இருக்கிறார்? நமக்கு சகாயம் பண்ணி அவர் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குகிறார். அல்லேலூயா. அவர் தான் அந்த நேரத்தில் நம்ம தாங்குகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது 6ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவர் உமக்கு எதிர்த்து நிற்க கூடாது. அல்லேலூயா. எப்படி பாருங்க, அவர்கள் சகாயத்தை தேடுகிறார்கள், கர்த்தர் உபவாசத்தோடு தேடுகிறார்கள். ஆனால் அவருக்குள்ள இருக்கிற வார்த்தை என்ன வருது? ஆண்டவர் உம்முடைய கரத்தின் வல்லமை பராக்கிரமும் உள்ளது, ஒருவர் உமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தேவான் பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தான். அவன் ஆவியை எதிர்த்து நிற்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிப்பர் காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் நிரப்பி இருந்தார். அப்ப ஆண்டவரை யுத்தம் நமக்கு எதிராய் ஒரு விரோதமான யுத்தம், நெருக்கம், போராட்டத்தின் மத்தியில் நம் கர்த்தரை தேடுமன்னா கர்த்தர் சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒன்று தெரியுது, உமக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது.
நீங்கள் அப்படி அறிஞ்சிட்டீங்கன்னா அல்லேலூயா சத்துருவை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்துக்கு முன்பாக பயந்தான் நடுங்கினாங்க. ஆனால் தாவீது என்ன சொன்னார்? விருத்த சேதனம் இல்லாதவன், ஆமென், அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நான் ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் என்ன பண்ண, இந்த விருத்த சேதனம் இல்லாததை நான் என்ன பண்ண சாகடித்தது போல, அதை போல இவனும் அதில் ஒன்றாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கையில் ஒன்றும் இல்லாத போது அவனை மேற்கொண்டான். காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பலமாய் நிரப்பினார். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 11-12. இப்போதும் அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி, தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமான இந்த ஏராளமான குற்றத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியும். ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்தார், ஆமென், எங்களுக்கு விரோதமாக இருக்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. நாங்கள் உம்மையே நோக்கி இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. உனக்கு எப்போ பலன் இல்லை என்று அவர் உன்னை பலப்படுத்துவார். அப்போதான் ஆண்டவர் சொல்றார் பவுலை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அப்போ அவருடைய வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நான் பலவீனப்படுறேன், நெருக்கப்படுறேன், நான் சொல்கிறேன், அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய பலன் உண்மையில் இறங்கும். அப்படியே பிரசன்னத்தை நீ உணர முடியும், அப்படியே சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர முடியும். அல்லேலூயா. இங்கே யோசபாத் சொல்கிறார், எங்களுக்கு பலன் இல்லை. வேதம் சொல்றது, லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். அல்லேலூயா. 15ஆம் வசனம் வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. யுத்தம் வந்துட்டாலே அது கர்த்தருடையது. ஆனால் யோசபாத்து பார்த்தீங்கன்னா 4 காரியம் செஞ்சான். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில் யோசபாத் தரை மட்டும் முகங்குப்புற விழுந்தான். அல்லேலூயா. 2வது 19ஆம் வசனத்தில் கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தான். 3வது 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவனாய் கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா. 21ஆம் வசனத்தில் கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அல்லேலூயா. 4 காரியம் செய்தான். முகங்குப்புற விழுந்தான், மகா சத்தத்தோடு துதித்தான், கர்த்தரை முழு மனதோடு நம்பினான். 4வது ஆண்டவரை துதித்து பாடகரை நிறுத்தினான். பாருங்க. அல்லேலூயா. யுத்தம் பண்றவர்களை நிறுத்தல, கர்த்தரை பாடக்கூடியவர்களை நிறுத்தினான். அல்லேலூயா. இந்த 4 காரியத்தை செய்தான். நீங்கள் 22ஆம் வசனம் வாசிங்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அவர்களை இன்னொருத்தர் வெட்டலங்க, அவங்க கை அவங்களே வெட்டிக்கிச்சு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்றார் பார். அல்லேலூயா. சத்துருவை இன்னொருத்தர் போய் வெட்ட வைக்கல, அவன் கை அவனை வெட்டிக்கிச்சான். உனக்கு விரோதமாக உனக்கு தீமை செய்தவர்களை அவங்க தங்களுக்கு தாங்களே கெடுதி உண்டாக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யுத்தம் பயங்கரமான யுத்தங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோடு இருப்பேனா, என்னுடைய வல்லமை நீ பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய கரங்களில் இருப்பவர்களை அவர் கைவிடாதிருப்பார். யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 10:28.
நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றார், நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் என் கையில் என்ன பண்ணாதான், கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வது. அல்லேலூயா. பறித்து கொள்வதுன ஏமாற்றி கூட எடுக்க முடியாது. நான் உங்களை என் கையில் பத்திரமா வச்சுருக்கிறேன்றார். அல்லேலூயா. பத்திரமா வச்சுருக்கிறேன், என் கரத்தில் வச்சுருக்கிறேன். ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீ ஒரு நாள் என் கையில் இருக்கும்போது கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. நான் என் கையில் வைத்திருக்கிற உன்னை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ இது எதை காட்டுதுன்னா, நீ அவர் கையில் என்ன பண்ணணுமா, அடங்கி இருக்கணும், அமர்ந்து இருக்கணும். நீ அடங்கி இல்லாமல் அமர்ந்து இல்லாமல் இருந்தினா என்ன பண்ணுவேன், கெட்டு போயிடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கரத்தை விட்டு வெளியே வந்துட்டீன்னா என்ன பண்ணுவ, வாழ்க்கை கெட்டு போயிடும். அல்லேலூயா. எதிர்காலம் கெட்டு போயிடும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் கரத்தில் உன்னை பத்திரமா வச்சிருக்கிறேன், நீ என் கையில் அடங்கியிருந்தால். 1 பேதுரு 5:6 சொல்கிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன பண்ணுங்களாம், அடங்கிருங்க. அல்லேலூயா. மோசே சொல்றார், ஆண்டவரோட மகிமை பார்க்கணும்ப்பா, இந்த இடத்துல ஒரு நில்லுப்பா, கண்மலை நில்லு, என் கரத்தினால உன்னை மூடுவேன். அல்லேலூயா. அவருடைய கரம் பெரிய கரம், பலத்த கரம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின கரம், அவர்களை போஷித்த கரம், வனாந்தரத்தில் 5 அப்பம் 2 மீனை திருப்தியாய் நடத்தின கரம். எப்படிப்பட்ட கரம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியை வல்லமை பெரியது. அல்லேலூயா. இந்த கையில் நம்ம என்ன இருக்கணுமா, நீ அடங்கியிருப்பேனா, அமர்ந்திருப்பினா அவர் உன்னை கைவிடவே மாட்டார். வாசியுங்கள் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அவளை சந்திக்கிறார். சொல்ற, நான் சாராயை விட்டு ஓடி போகிறேன். ஏன் சாராயை விட்டு ஓடி போகிற? சாரா என்ன பண்ணா, கடினமாய் நடத்தினான். அல்லேலூயா. அப்போ கடினமான நடத்துறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருந்தால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. கடினமான உபதேசம் உன்னை சீர்படுத்துகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், பார்வைக்கு நல்லமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்போது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். அல்லேலூயா. அப்ப கடினமாய் உன்னை நடத்துதுன்னா உன்னை என்ன பண்றாரு, செதுக்குறாரு, உன்னை உருவாக்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ யாக்கோபு அம்மா கூட அப்பா கூட இருக்கும்போது எப்படி இருந்தாரு, சொகுசா இருந்தார், கூடாரவாசியா இருந்தார். அல்லேலூயா. கஷ்டம் என்ன தெரியல, கண் விழிப்புன்னா என்ன தெரியல, ஏமாற்றம் என்ன தெரியல. அல்லேலூயா. அவர் ஏசாவை ஏமாத்திட்டு வந்துட்டார் பேர் சபை விட்டு. அல்லேலூயா. ஆனால் லாபான் கிட்ட வந்தார். லாபான் யார்? ஆமென். ஏமாற்றுகிறவன், தந்திரமானவன், கடின உழைப்பு உரிகிறவன், சம்பளத்தை மாத்துகிறவன். ஏன் வச்சிருக்கிறார் தெரியுமா? உன்னை அங்கே மறுரூபமாக்குறதுக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் தான் அங்கே அனுப்புறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கண் தூக்கம் இல்லை, நித்திரை இல்லை, கண் விழிப்பு, உழைக்கிறாரு. ஆனால் உழைச்சாலும் அங்கே ஏமாற்றுது, தந்திரம். ஆனால் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துனுங்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோப்பு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோப்பு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல வேறுபட்டிருக்கிறதை கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாக்கு நீ திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. அழைச்சவர் அவருதான். இப்ப வேறுபட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பார்த்தாரு, இனி யாக்கோபு இங்கே என்ன பண்ணக்கூடாது,
ஆமாம், லாபானோடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, அவனை நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். லாபான் பின்தொடர்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனை எச்சரிக்கிறார். யாக்கோபிடத்தில் நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாத. அல்லேலூயா. ஏன்னா யாக்கோபை போ சொன்னது நான் தான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாருங்க? சொப்பனத்தில் தோன்றி சத்துருவை எச்சரிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் நீருற்றண்டையில் எங்கே போகிறது, ஆமாம், எங்கிருந்து வருதுன்னே தெரியலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 9ஆம் வசனம் 16:9, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாண்டிக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர், அவள் கையின் கீழ் அடங்கியிரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்ப திரும்பி வரா, திரும்பி அடங்கிரு, நான் உன்னை அனுப்புற வரைக்கும் நீ அமர்ந்துரு. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, அவளுக்கு ஏற்ற நேரம் வரும்போது ஆகாரை ஆபிரகாம் அனுப்புகிறார். அனுப்பும்போது என்ன கொடுக்குறாரு? என்ன கொடுக்குறாரு? ஒரே துருத்தி கொடுக்குற தண்ணியை கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது 20ஆம் வசனத்தில், இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகம் பெருக பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்கும். அவனை ஆகார அனுப்பும் போது இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் ஜபிக்கிறார், வேண்டுதல் பண்றார். என்ன ஆண்டவர், இஸ்மவேல் காரியம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ அனுப்பு, வெறுமையா அனுப்பு, நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் ஆபிரகாம் இவ்வளோ கடினமானவரா? அல்லேலூயா. ஆபிரகாம் கடினமானவர் இல்லை, ஆண்டவர் அனுப்ப சொல்றார், போ. ஏன்னா ஆகார் யாரை நம்பி போனோம் தெரியுமா? என்ன நம்பி போனோம். அல்லேலூயா. வாசிங்கள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர், என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமை சாராய் பார்த்திருந்த ஆகார், அந்நிய அடிமை பெண்ணாகிய அவள் சொல்றா, என்னை காண்பவரை நான் கண்டேன். அல்லேலூயா. உன்னை பார்க்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, உன்னை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் நிமித்தம் அவளை பெரிய ஜாதியாக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. வனாந்திரத்தில் போனா, அவருடைய பிள்ளை பார்த்தீங்கன்னா அழுகிறா, சாகிறத பார்க்க முடியலை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பெரிய ஜாதியாக்க. ஒரு குழந்தைக்கு எவ்வளோ தண்ணிங்க குடிக்கும்? ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்குமா? ஆனால் கர்த்தர் பூமியிலிருந்து ஊற்றை புறப்பட செய்தார். அவள் நீருற்றண்டையில் கைவிடப்பட்டிருந்தாள். அல்லேலூயா. ஆனால் வனாந்திரத்தில் ஊற்றை புறப்பட செய்தார். எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. அவள் சொந்த கணவன் இருக்கும்போது, எல்லா சூழ்நிலை இருக்கும்போது கைவிடப்பட்டிருந்தா, ஆனால் கர்த்தரை நம்பி அனுப்பும்போது அவள் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன், உன்னை காண்கிற தேவன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. எந்த நீரூற்றண்டையில் கைவிடப்பட்டிருந்தாலோ அதே வனாந்தரத்தில் கர்த்தர் நீரூற்றை புறப்பட செய்தார். அன்னைக்கு புறப்பட செய்த ஆண்டவர் இன்னைக்கு தண்ணி வந்துனே இருக்குது. அல்லேலூயா. எங்க வருது? மெக்கால இருந்து வருது. அல்லேலூயா. அதுக்கு பேர் என்ன? ஜல்ஜல். அல்லேலூயா. அதுக்கு பேரு ஜல்ஜல். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆசீர்வாதம். ஒரே ஒரு துறவு தான் வனாந்தரமாக இருந்த இன்னைக்கு அது எப்படி ஆயிடுச்சு? அந்த இடம் எப்படி இருக்குது? பெரிய உலகத்தில் விலையேறப்பட்ட ஒரு இடமா மாறிச்சு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தா, சாதாரணமாக ஒன்றுமில்லாத வறண்டு போயிருக்கிற அந்த இடத்தை கர்த்தர் வயல் நிலமாய் மாற்றுவார். முடியுமா? முடியாதா? என்ன பாருங்க, சாதாரண யாருமே இல்லாத அந்த வனாந்தரத்தில் இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா பளிங்குல நிறைஞ்ச மாளிகை போல இருக்குது ரோடெல்லாம். அல்லேலூயா.
புண்ணிய பூமின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் அந்த இடத்துல தண்ணீரை புறப்பட செய்தார். ஒரே ஊற்று தான் புறப்பட செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ நீரூற்றை தருகிறேன். அது ஜீவ நீரூற்று இல்லை, ஆனால் உங்களுக்குள்ள வருகிறது பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நீரூற்று. அல்லேலூயா. அந்த ஜீவ நீரூற்றை நீங்கள் பருக பருக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் உணருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். தமக்கு பிரியமான ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கவனிங்கள், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய ஜனமா இருக்குதுக்கு அவர் எப்படி இருக்குதா? அவருக்கு எப்படி இருக்குதான்? பிரியமா இருக்கிறதா. அல்லேலூயா. அதனால் தம்முடைய ஜனத்தை அவர் என்ன பண்ண மாட்டாராம்? கைவிட மாட்டார். அல்லேலூயா. சவுல் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? எங்களை ஆளும்படி எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் கேட்டாங்க. அல்லேலூயா. அது ஆண்டவர் காரியத்துக்கு எப்படி இருந்ததா? துக்கமாக இருந்ததா? நான் என் ஜனங்களை சரியாக ஆளுகை பண்ணலையா? என் ஜனங்களை சரியாக விசாரிக்கலையா? ஆனால் ஜனங்கள் என்னுடைய ஜனமாக இருக்கும் நான் விரும்புகிறேனே. ஆனால் ஜனங்க என்ன பண்ணல? விரும்பலை. ஆனால் ஒருவேளை அந்த ராஜா என்ன செய்வான்னுலாம் சொல்கிறார் முன்கூட்டியே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலே பிரியம் வச்சதுனால உங்கள் எதிர்காலத்தை, உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை அவர் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும் விரும்புகிறாரு. சில பேர் என்ன பண்ணல? தன் தகப்பனுடைய பிரியத்தை அறியாதனால தான் தங்கள் வாழ்க்கை இஷ்டமாய் தேடி கஷ்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கின்னு அல்லேலூயா போய் நிற்கிறாங்க. ஐயோ ஏசப்பான்னு கூப்பிட்றாங்க. ஏசப்பா சொல்கிறார், நான் என்னுடைய ஜனமாக்கி உன் மேலே நான் பிரியமாக இருந்து நான் உன்னை கைவிடாமல் உன்னை கரத்தை பிடிச்சி நடத்துவேனே. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல இதுவரைக்கும் நான் உன்னை சுமந்து வந்தேனே. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்முடைய அவருடைய ஜனமா நீ மாறணும், அவருடைய பிள்ளையா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உலகத்துக்கு போனவன உலகத்தார் போல மாறிடுற. உலகத்தாருடைய வேஷம் வந்தது, உலகத்தாருடைய வாழ்க்கை வந்தது. இல்லை, ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை தாயின் கருவில பிரித்தெடுத்துக்கிறார். நீ என்னுடைய ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ரூத் 1ஆம் அதிகாரம் நகோமியை பின்தொடரும் போது அவர்கள் சொன்ன காரியம் பாருங்க. நீங்கள் வாசியுங்கள் 16ஆம் வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த வார்த்தையினால தாங்க ரூத்துடைய சந்ததியில கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. இந்த மோவாப் தேசத்து ஸ்திரீ அருவருப்பான ஒரு தேசத்து ஸ்திரீ. அல்லேலூயா. பிள்ளையை பலி கொடுக்கிற ஸ்திரீ, பிள்ளை பலி கொடுக்கிற ஒரு தேசம், அருவருப்பான தேசம். ஆனால் என் ஆண்டவர் அவ என்னுடைய தேவன் சொல்லிட்டாவர். அல்லேலூயா. என்னுடைய ஜனன் சொல்லிட்டாவர். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. நீ எப்போ என்னுடைய தேவனை உரிமை பாராட்டுறியோ அப்போது அவருடைய ஜனமாக நம்ம மாறிடுறோம். அப்போ அவருடைய ஜனமாய் நாம் மாறும்போது அவர் நம்மை கைவிட மாட்டார். வாசியுங்கள் நீங்கள் என்னாகவும் 24:1 வாசிங்க. என்னாகவும் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம், கர்த்தருக்கு பிரியம். போதுங்க, கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை என்ன ஆசீர்வதிக்க அவருக்கு எப்படி இருக்குதான்? பிரியமா இருக்குதான். நம்ம எப்படி இருக்குது? அவருக்கு பிரியமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுமா? பண்ணியிருப்போம். வருது நம்ம 4 மணிக்கு இங்கே வரணும்ல. எழுந்திருக்குதே என்ன பண்ணியிருப்போம்? 3:45 4 இருக்கும்ல. அல்லேலூயா.
ஆனால் அந்த 1ஆம் தேதி நீங்கள் எழுந்து ஜெபம் பண்ணி தான் இன்னும் பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. அல்ல, அப்போ எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க பார்த்துருங்க. ஒருவேளை 3 மணிக்கு எழுந்திருக்கலாம். அல்லேலூயா. அவருக்கு நீங்கள் பிரியமானா உங்களை தூங்க விட மாட்டார். அல்லேலூயா. நான் படுத்தேன் பாருங்க, 12:30 1 மணிக்கு பார்த்தேன். டக்குன்னு பார்த்தா 2:30 மணிக்கு எழுப்பிட்டுருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுவும் உங்களே எழுப்பி விட்டுருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவரை நீங்கள் பார்க்க உட்காரும்போது அவர் தூங்கவே விட மாட்டார். சிறவேளை காக்கிறவர் உறங்குவதும் தூங்குவதும் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் சவுத்தில் முதல் வானத்துக்கு போயிடுவோம் பாருங்க, இல்லை 2வது வானத்துக்கு போயிடுவோம். அல்லேலூயா. அவர் உறங்குவதும் இல்லை, குரட்டை விடுவதும் இல்லை. அல்லேலூயா. படகுல போயின்னு இருக்கிறாரு, காற்று பலமா வீசுது. பேதுரு என்ன சொல்றாரு, இயேசுவே உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லைன்னா என்ன, தூங்கி நிற்கிற ஆண்டவரே. தூங்குறவர் எழுந்து எங்கன்னா காற்று அடக்க முடியுமா? உங்களை தான் கேட்குறேன். தூங்கி நிற்கிற மனுஷன் எழுந்து தேவ பிரசன்னத்துக்குள்ள ஜெபிக்க முடியுமா? ஆனால் தூங்குறது போல அவர் படுத்திருந்தார், எழுந்து காற்றையும் கடலை அதற்றினார். தூங்கி கொண்டிருக்கவன் எழுந்து தேவ பிரசன்னத்துக்குள்ள வர முடியாது. அவர் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறாரு. தேவ மகிமை மூடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் இந்த என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் 22:3 வாசிங்க. இஸ்ரவேல் எமோரியருக்கு செய்த என்னாகமம் 22:3 ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடினால் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி மாடி வெளியின் போதுமா. இங்கு வேதம் சொல்லுகிறது, சிப்போராவின் குமாரனாகிய பாலாக் ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவங்க பெருகுறாங்க, அவங்க ஆசீர்வாதம் வளருது. யார் பார்க்குறான்? பாலாக் சொல்கிறான். இங்கே பிழையாமை கூப்பிட்டு இவங்க எழுமுனா என்ன ஆகுது? என்னுடைய இது என்ன பண்ணும்? முடிஞ்சிடும். இவங்க சபிக்கப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்களை சபிக்கப்படணும் என்று சொல்லுகிறான். வாசியுங்கள் 11ஆம் வசனம். பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பிலியாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்கள் சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? எப்படியாவது உனக்குள்ள எனக்குள்ள சாபத்தை வரணும். அல்லேலூயா. நெருக்கத்தை வரணும். நீ ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது. சத்துரு பின்தொடர்றான். பாலாக்கு பாருங்க, பிழையாம பின்தொடர்றான். பிழையாம விடுற மாதிரி இல்லை. இந்தா உனக்கு நான் கனம் பண்ணுறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன். அல்லேலூயா. கடைசியில் பிழையாமையே என்ன பண்ணிட்டான்? விடம்படி ஆக்கிட்டான் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது 22ஆம் அதிகாரம், நீங்கள் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய். கவனிங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜாதியோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார்? யாரோடு கூட என்ன பண்ண மாட்டாங்க? மிங்கிளாக மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஜனமாக கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவர் உன்னை கைவிடாம இருக்கணும்னா நீ எந்த மனிதரோடு என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியமா இருக்கக்கூடாது. நீ யார்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்க பிழையாமனை இந்த பாலாக் பின்தொடர்ந்தான். வேதம் சொல்லுகிறது, தூதன் அவனுக்கு எதிரே வந்து அவன் என்ன பண்ணல? அவன் அறியாமல் கழுதை அடிச்சான். நான் வேதம் சொல்லுகிறது, கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கழுதையின் வாயை திறந்தார். அவர் சொல்றாரு, எனக்கு முன்பாக கழுதை என்ன பண்ணுது? உட்காருது.
நீ எனக்கு முன்பாக உட்கார்றதுனால கழுதை உயிரோட வச்சு நான் உன்னை என்ன பண்ணுவேன், கொன்னுடுவேன். அல்லேலூயா. வேதம் சொல்றது, காண்டாமிருத்துக்கு ஒத்த பலனை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஏசாயா 43:21 சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நீ அவருடைய துதியை சொல்லி வருவாயனால், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாயனால், ஆண்டவர் சொல்றார். இங்கே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரியமான ஜனத்தை நான் கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவரை நீ மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாயனால், எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருப்பாயனால். அண்ணால் 84 வயது அண்ணால் என்ன பண்ணாங்க, இரவும் பகலும் உபவாசம் இருந்து தேவனை துதிச்சாங்க. இது முடிஞ்ச பிறகு உபவாசம் கூட்டுறது. எத்தனை பேர் வர்றீங்கன்னு பார்க்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாஸ்டிங் பேர் 10 மணிக்கு இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, 84 வயசு ஒரு வயதானங்க ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. வேதம் சொல்லுது, பிள்ளையாகி இயேசுவை ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ஆவியானவர் சொல்றாரு, நீ வா ஆலயத்தில் இன்னும் துதித்து பாடு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் யாரை அவர் மகிமைப்படுத்துகிறார்களோ, யார் அவர் துதியை சொல்லி வருகிறார்களோ, அவர்களை தான் என்ன பண்ணுவார், முதல்ல அழைப்பார். அல்லேலூயா. அழைப்புதல் யார் இருக்கும்? சிமியோன் என்ன பண்ணான்? அவன் பக்தி உள்ளவனா இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் அவனை ஏவுதல் பண்ணி ஆலயத்துக்கு வந்து பிள்ளையாக இயேசுவை தன் கையிலே ஏந்தி பிரதிஷ்டை பண்ணினான். அல்லேலூயா. சொல்றான், நான் சமாதானத்தோடு போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் வேதனை நீங்கி நீ சமாதானத்தோடு போவாய். அல்லேலூயா. நீ அவருக்கு பிரியமாயிட்டினா. அல்லேலூயா. தானியேல் மிகவும் பிரியமானவன். அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கர்த்தருடைய கட்டளை அவனுக்கு பிறப்பிக்கப்பட்டது. இன்னைக்கு உன் ஜெபம் நெடுங்காலமாக இருக்குதா? ரொம்ப காலமாக வேண்டி கொண்டு இருக்கிறீங்களா? இன்னும் அற்புதம் நடக்கல, இன்னும் ஜெபம் கேட்கலையா? நான் சொல்கிறேன், நீ ஆண்டவருக்கு பிரியமான ஜனமாய், அவருக்கு எது பிரியமாக இருக்குதோ நீ எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ்ந்தீன்னா, நான் சொல்லுவேன், இன்றைக்கு இப்பொழுதே ஆண்டவருடைய கட்டளை புறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியாவும் எலிசபெத்தும் அவருக்கு வேண்டிக் கொண்டாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளை வேணும். ஆனால் கர்த்தரை சகல கற்பனைகளின்படியும் நீதியின்படியும் வந்தாங்க. அவர் ஆராதித்து கொண்டிருக்கும் போது தூதன் சொல்கிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்க மறந்துடலாங்க, ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. யோசேப்புக்கு பான பாத்திரக்காரன் சுயம்பாகியம் மறந்துட்டான், ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். உனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நிறைவேற்றுவார். ஏன் தெரியுமா? நீ என் துதியை சொல்லி வருகிறாய், என்னை நீ மகிமைப்படுத்துகிற. உன் வீட்டில் குறைவை விட்டுருவேனா? உன் வீட்டில் பிரச்சனையோடு விட்டுருவேனா? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை உன் பிள்ளைகளை சந்திப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கண்மலையின் மேலே நிறுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்பட இவர்களின் துதியை சொல்லி வருவார். காலத்தில் ஸ்தோத்திருப்பேன். அவர் துதி வாயில இருக்கணும். ஆமே. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு ஸ்தோத்திரம் வாயில வரணும். நல்லா துதிக்கணும், அப்பான்னு சொல்லணும். ஆராதனை வந்துட்டான முழங்கால் போட ஆரம்பிச்சிடணும். ஆண்டவர் பாப்பாரு, ஒரு நன்றியோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாப்பு பாருங்க, ஏசபேல் உடைய கணவன் பாகாலை வழிபட்டவன். ஆண்டவர் சொல்றார், இந்த காலத்தில் நீ மரிக்க போடுன்னு சொன்ன உடனே முழங்கால் படுறான் பார். ஆண்டவர் சொல்றார், எனக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறான் பார். முழங்கால் படிட்டா அவர் அப்படியே உருகிடுவார். ஏன் முழங்கால் பட்டு தெரியுமா? அவர் அப்படியே உருக செய்யும் முழங்கால் படிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படிடும்போது அவர் அப்படியே இறங்கி மேலே அவருடைய கிருபை வைப்பார். அல்லேலூயா. ஸ்தேவான் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த ஜனங்க மேல் இந்த பாவத்தை சுமத்தாது என்று ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இந்த முழங்கால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கும் போது இதுவரைக்கும் இல்லாத தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். மெல்ல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார்,
கர்த்தரின் கரத்தில் இருப்பவர்களை அவர் கைவிட மாட்டார். தமக்கு பிரியமான ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். இதுவும் சொல்லுகிறது, நீர் என்னை காண்கிற தேவன். காண்கிற தேவன் சொன்னார், நீ எங்கிருந்து வர, நீ எங்க போகிறாய்? காண்கிற தேவன் உன்னை விசாரிக்கிறார், உன்னை உயர்த்துகிறார், உன்னை கைவிட மாட்டார். ஆபிரகாம் அனுப்பினார், ஆனால் வனாந்திரத்தில் அவளுக்கு ஒரு ஊற்றை புறப்பட செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் உன் கூடாரத்தில் ஒரு ஊற்றை புறப்பட செய்ய போகிறார். ஒரு வறண்ட நிலத்தை போல இருக்கிறாயா? தண்ணீரற்ற மேகத்தை போல இருக்கிறாயா? இன்னைக்கு கர்த்தர் காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஜீவ தண்ணீர் உனக்குள்ளே கடந்து வரும். அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சபையாராய் உரிமை பாராட்டுகிறோம். நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்னு சொன்னீங்களப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம் அப்பா. நீர் எங்களோடு இருக்கிறீர். இன்னைக்கு எகிப்து சேனை ஆண்டவரே இஸ்ரவேலை கலங்கடிக்க வந்தார்கள். ஆனாலும் முன்னே சென்ற தூதன் நீ பின்னே விலகி ஆண்டவரே எகிப்துக்கு அந்தகாரமும் இஸ்ரவேலுக்கு வெளிச்சமாயிருந்தீரப்பா. ஓ ராபாபா ஷேகே ரா துராபா கராபா தாராபா ஓ ரீமாலா ஷிகாரா துராபா கதாராடா ஓ ரீமா மாமா ஷேகாரா துரினி மக்கராபாலா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ முன்னே சென்று கொணலானவைகளை சபையாக்குவீராக, கரடானவை சமமாக்குவீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.